வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு இயல் 4ல் இருக்கக்கூடிய திருவிளையாடற் புராணம் மனப்பாட பகுதி தான் பார்க்க போகிறோம். ஆசிரியர் பெயர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர் இயற்றியது. யாரு? பரஞ்சோதி முனிவர் இயற்றியது. இயல் 4ல் இருக்கக்கூடிய திருவிளையாடற் புராணத்தில் இருக்கக்கூடிய மனப்பாட பகுதி தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல். மன்னர் என்ன பண்றாரு? புலவரிடம் மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? புண்ணிய புலவீர், யான் இப்பொழுது இடைக்காடானார்க்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான். நுண்ணிய கேள்வியோரும் மன்னனி நுகன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது என்ன? எங்கள் கோபத்தி தணிந்தது என்ன? அதாவது மன்னர் என்ன சொல்றாருன்னா, புண்ணிய புலவீர், யான் இப்பொழுது இடைக்காடானார்க்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான். தாழ்ந்தான் என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு தலை குனிஞ்சி வணங்குறான். யாரு? மன்னன் இந்த இடத்துல புலவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஏன் மன்னிப்பு கேட்கிறாருன்னா, இடைக்காடானாருக்கு பண்ணிய குற்றம், இடைக்காடானாருக்கு ஒரு குற்றம் பண்ணியிருக்காரு, அதுக்காக என்ன பண்றாரு, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இடைக்காடானார்னா யாரு? புலவர். அவர்களுக்கு என்ன பண்றது, ஏதோ அவர் குற்றம் பண்ணிட்டாரு, அதனால அவங்ககிட்ட பண்ண குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்கிறாரு. யாருகிட்ட? புலவர்கிட்ட மன்னர் மன்னிப்பு கேட்கிறாரு. நுண்ணிய கேள்வியோரும், நுண்ணிய கேள்வியோரும்னு இந்த இடத்துல யாரை குறிக்குதுன்னா புலவர்களை குறிக்கும். யாரை குறிக்கும்? நுண்ணிய கேள்வி அறிவுடையவன யாரு? புலவர்கள். மன்ன நீ நோன்ற சொல்லாம், மன்னா நீ சொல்லிய சொல்லால் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது என்ன? தண்ணிய அமுதால்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? தண்ணிய அமுதால்ன்றத நீ பேசிய அந்த பேச்சு, அமுத போன்ற அந்த வார்த்தைகளால, நீ பேசிய அந்த வார்த்தைகளால எங்கள் கோபத்தி தணிந்தது, எங்கள் கோபமான தீ தணிந்தது. நீ பேசின அந்த வார்த்தையால எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, எங்களோட கோப தீயெல்லாம் என்னமே தணிந்தது அப்படின்னு சொல்லிட்டு புலவர்கள் கூறுகிறார்கள். புலவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீ பேசிய அமுதம் போன்ற இந்த வார்த்தையால அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்கும்போது அப்படியே ரொம்ப தலைவணங்கி இது பண்ணி அவர் மன்னிப்பு, அவர் செஞ்ச தவறெல்லாம் அவர் உணர்ந்து, அவர் முகத்துல தெரியுது, அவர் வணக்கத்துல தெரியுது, அவர் பேசுற பேச்சுக்கள்ல தெரியுது. அதை பார்த்தா புலவர்கள் என்ன சொல்றாங்க, அதான் நுண்ணிய கேள்வி அறிவுடையோர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குறிச்சிருக்காங்க. புலவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? நுண்ணிய கேள்வியோரும். அந்த நுண்ணிய கேள்வி அறிவோர் என்ன சொல்றாங்க? மன்னா நீ நுகன்ற சொல்லாம், மன்னா நீ சொல்லிய சொற்களால் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது என்ன? எங்களோட கோபமான தீ எல்லாமே தணிந்தது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நாங்கள் மன்னித்து விட்டோம்னு சொல்லிட்டு புலவர்கள் கூறுகிறார்கள். மறுபடியும் இதை எப்படி வாசிக்குதுன்னு பாருங்க. புண்ணிய புலவீர், யான் இப்பொழுது இடைக்காடானார்க்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான். நுண்ணிய கேள்வியோரும் மன்னா நீ நுகன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது என்ன? இதுல பாருங்க, இதுல நுகன்றான என்ன அர்த்தம்னா கூறிய, தண்ணியன்னா குளிர்ந்த, தண்ணியன்னா குளிர்ந்த, என்னான்னா அசைச்சொல், என்னான்னா என்னது? அசைச்சொல். என்னான்றது என்னது? ஒரு அசைச்சொல். இதுக்கு அர்த்தம் என்னன்னு பாருங்க. பாடல் பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பாண்டியன் புண்ணிய வடிவான புலவர்களே, என்ன சொல்றாரு? பாண்டியன் என்ன சொல்றாரு? புண்ணிய வடிவான புலவர்களே, நான் இடைக்காடனருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பணிந்து வணங்கினான். யாருக்கு பண்ணிய குற்றத்தை? இடைக்காடனருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பணிந்து வணங்கினான். நுண்ணிய கேள்வி அறிவுடைய புலவர்களும், மன்னா நீ கூறிய அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால் எங்கள் சினமான தீ தணிந்தது என்றனர். மன்னா நீ கூறிய அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால் எங்கள் சினமான தீ தணிந்தது என்றனர். அவ்வளோதான் இந்த மனப்பாட பகுதியே. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை இதே மாதிரி வாசிச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.